الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரபீஉல் அவ்வல் பிறந்து விட்டாலேயே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது, கதைப்பது, அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் படித்து நிகழ்கால வாழ்வுக்கு தேவையான படிப்பினைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்துணை வகையான பாடங்களையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதினூடாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு 63 வருட காலம் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தாலும் கூட அந்த 63 வருட கால வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகிலத்தார் அனைவருக்கும், முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாழ இருக்கின்ற அனைவருக்கும், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வர இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக ஒரு மனிதன் இந்த பூலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவனுடைய மௌத்து நல்லதாக இருக்கும், எப்படி வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கையை மக்கள் பேசுவார்கள், எப்படி வாழ்ந்தால் மக்கள் அவனுக்காக துஆ செய்வார்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான ஒரு மிகவும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அவர்கள் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய மொழியில் செல்வதாக இருந்தால் நாங்கள் மக்களை பற்றி சொல்லிவிட்டு நல்ல மனிதர், நல்ல குடும்பம், நல்ல தொழில் இப்படி சொல்லிக்கொண்டே போய்விட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் என்றாலும் அவரிடத்தில் இந்த பலகீனம் இருந்தது, ஒரு நல்லவர் தான், ஆனாலும் என்றாலும் ஆனாலும் என்று சொன்னாலே மனிதனுடைய குறைபாடுகள், மனிதனுடைய பலகீனங்களை நாங்கள் அங்கே கதைப்போம். பொதுவாக மையத்து வீடுகளில் ஜனாசாக்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு மக்கள் பேசுவார்கள், கதைப்பார்கள், நல்லதை சொல்லுவார்கள். அது நபியினுடைய ஒரு சுன்னா. உத்குரு மஹாசின மௌத்தாக்கும்,
உங்களுக்கு மத்தியில் மௌத்தாகி போனவர்களுடைய நலவுகளை பேசுங்கள். கெடுதிகள் இருந்தாலும் கூட அந்த கெடுதிகளை நீங்கள் பேச வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த அழகான ஒரு பாடம். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரி 8க்கு பிறகு ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இக்ரிமாவுடைய ஆரம்பம் எப்படி என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், காபத்துல்லாவுடைய திரையை தான் பிடித்துக் கொண்டு அவர் இருந்தாலும் அங்கேயும் அவரை கொலை செய்து விடலாம். அவர் அங்கேயும் தீர்த்து கட்டப்பட வேண்டிய ஒருவர், இஸ்லாத்தினுடைய நபியினுடைய ஒரு பகிரங்கமான எதிரி அபூஜஹலுடைய மகனாக இருந்த இக்ரிமாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கிடைத்து விட்டது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இக்ரிமாவுக்கும் ஹிதாயத்தை கொடுத்தான். எனக்கு உங்களுக்கும் என்ன அல்லாஹ் சொல்லித்தாரான் என்றால், உங்களால் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. அரவணைப்பவன் நான், ஹிதாயத்து கொடுப்பவன் நான், அது என்னுடைய விருப்பம். அவர்கள் என்னுடைய அடியார்கள். இக்ரிமாவையும் படைத்தது நான் தான். இக்ரிமாவை உங்களுடைய எதிரியாக ஆக்கியதும் நான் தான். இக்ரிமாவை இஸ்லாத்துக்கு எதிராக பேச வைத்தவரும் நான் தான். எனவே அந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சய்யிதுனா இக்ரிமாவுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். இப்ப இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகை சம்பந்தமான அறிவித்தலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்கூட்டியே சய்யிதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்து விட்டான். இந்த நேரத்தில் இக்ரிமாவுடைய வருகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்தார்கள் தெரியுமா? மதீனா முனவ்வராவில் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிவிட்டது. அங்க ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அங்க ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு எதிரியின் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக, ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக, ஒரு முஹாஜிராக வந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இன்ன இக்ரிமத யதி இலைக்கும் முஃமினன் முஹாஜிரன் ஃபலா தஸுப்பு அபாஹு ஃபஇன்ன ஸப்பல் மய்யித் யூதில் ஹய். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இக்ரிமா இதோ வந்து கொண்டிருக்கிறார். ஈமான் கொண்ட நிலையில், ஹிஜ்ரத் செய்த நிலையில், மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்க வேண்டும், அவரை நாங்கள் அரவணைக்க வேண்டும். எனவே அவருடைய வாப்பா குஃப்ர்ல மௌத்தானவர், அவர் முஷ்ரிக், அவர் காபிர் என்பது குர்ஆனினூடாக உத்தரவாதப்படுத்தப்பட்ட உண்டு. அப்படிப்பட்டவரையும் நீங்கள் திட்ட வேண்டாம். இக்ரிமாவுக்கு முன்னால அவருடைய வாப்பாவை திட்டுவதின் காரணமாக இக்ரிமாவுடைய மனது புண்ணாகும், இக்ரிமாவுடைய மனதில காயம் ஏற்படும். எனவே மௌத்தா போனவர்களை திட்டுவதினூடாக கிடைக்கக்கூடிய லாபம் என்ன தெரியுமா? வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளம் புண்படுவது மட்டும்தான். எனவே அவர்களை திட்ட வேண்டாம், அழிக்க வேண்டாம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டினார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆனாலும் கூட ஒரு மனிதனுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை பற்றி பேசும் பொழுது, ஒரு மனிதனை பற்றி நாங்கள் கரைக்கும் பொழுது எப்பொழுதுமே கடைசியில் ஒரு துண்டு வரும். ஆனாலும் நல்ல மனிதர், ஆனாலும் அவருக்கு ஒரு குடும்பம் அமைய இல்ல, ஆனாலும் எல்லாம் இருந்துச்சு, தொழுவாரு, சதக்கா தொழுவாரு, பள்ளிக்கு வருவாரு, நோம்பு நோட்பாரு, ஆனா கொஞ்சம் செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம், எல்லாம் நல்ல அல்ஹம்துலில்லாஹ், ஆனாலும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது, சொல்லும் பொழுது அதை போட்டுத்தான் சொல்லுவார்கள். ஆனால் உலகத்தில ஆனாலும் போடாமல் ஒரு மனிதனை பற்றி பேச வேண்டும் என்றிருந்தால் அது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது அது யாரு பேசினாலும் சரி, எதிரி பேசினாலும் சரி, வல் ஃபض்லு மா ஷஹித பிஹில் அஅதாஉ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரிசாலாவை, அவருடைய தூதை அவர்கள் நபி என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நபியை புகழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய புகழ் பாடி இருக்கிறார்கள், அவர்களை பற்றி கரைத்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். வல் ஃபض்லு மா ஷஹித பிஹில் அஅதாஉ, உண்மையான சிறப்பு என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளாத எதிரியும் அவர்களை பற்றி உண்மை சொல்லுவதுதான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது நபியினுடைய காலத்திலேயே பல சந்தர்ப்பங்களில் புகாரி ஷரீஃபினுடைய 5வது 6வது ஹதீஸை பிரட்டி பார்த்தால் அந்த ஹதீஸுக்கு பெயர் ஹதீஸ் ஹிரக்கல் மன்னனுடைய சபையில் நடந்த ஒரு உரையாடல். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் வஹீல தன்னுடைய ஸஹீஹில பதிவு செய்திருக்கிறார்கள். அதுல கூட
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அபூ சுஃபியான் இடத்தில ஹிரக்கல் மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில கேள்விகள் கேட்டான். அப்ப அந்த நேரத்தில் ஹிரக்கல் அவன் அந்த நேரத்திலேயே முஸ்லிமாக இருக்க இல்ல, அதற்கு பிறகும் அவனுக்கு இஸ்லாம் நசீபாக இல்ல, அவன் குஃப்ர்ல மௌத்தாகி விட்டான். உண்மை தெரிஞ்சிச்சது, ஆனா ஏற்றுக்கொள்ள இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொல்ல வராங்க. இந்த வஹி இருக்குதானே, இந்த வஹி, இந்த மிம்பர்ல இருந்து பேசக்கூடிய செய்தி, குர்ஆன்ல உள்ள செய்தி, ஹதீசுகள் இருக்குதானே, இந்த வஹியில மக்கள் 3 வகையாக மக்கள் பிரிஞ்சிடுவாங்க. 3 வகையான மக்கள் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய ஹந்தக்குடைய யுத்தத்துக்கு பிறகு பக்கத்தில் இருந்த எல்லா மன்னர்களுக்கும் கடிதம் அனுப்பினாங்க. அந்த கடிதத்தை பற்றி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறாங்க. ஹிரக்கல் மன்னனுக்கு கடிதம், நஜ்ஜாஷிக்கு கடிதம், கிஸ்ராவுக்கு கடிதம், எல்லாருக்கும் கடிதம் அனுப்பினாங்க. தாவத்து கொடுத்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அஸ்லிம் தஸ்லிம், நீ இஸ்லாத்துக்குள்ள வா உனக்கு வெற்றி கிடைக்கும், இஸ்லாத்துக்குள்ள வா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லி எல்லாருக்கும் கடிதம் அனுப்பினாங்க. எல்லாருக்கும் கடிதம் போய் சேர்ந்துச்சு. ஆனா இந்த கடிதத்தை அவங்க எடுத்துக்கொண்ட முறை 3 முறையில் எடுத்துக்கொண்டாங்க. இமாம் புகாரி சொல்றாங்க, கியாமத்து வரைக்கும் இதுதான் இருக்கும். ஒன்றை சொன்னா அதுல 3 வகையான மக்கள் இருப்பாங்க. முதலாவது மனிதர் யார் தெரியுமா? நஜ்ஜாஷிய போல. கடிதம் போய் சேர்ந்துட்டது, கடிதத்தை வாசித்து பார்த்தாரு. அந்த கடிதத்தை பார்த்ததுமே அவருக்கு விளங்கிட்டது, இந்த கடிதத்தில் எங்கட தௌராத்தில் சொல்லப்பட்ட நபியினுடைய வார்த்தைகள் தான் இது. எனவே அவர் யார்கிட்டையும் மஷூரா செய்ய இல்ல, யார்கிட்டையும் கேட்க இல்ல, அவர் உடனே அதே இடத்துல கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிட்டார். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை உங்களை மாக்கி நிற்பானா? அவருக்கு விளக்கம் தேவைப்பட இல்லை, அவருக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்துட்டான். அந்த கடிதத்தை வாசிக்கக்குள்ளேயே அதிலிருந்து வெளியான பிரகாசம், அதிலிருந்து வெளியான நூர், அந்த வார்த்தையினுடைய தாக்கம் ஹிரக்கல் அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு இஸ்லாத்தை நசீபாக்கி விட்டது. அதற்கு பிறகு அவர் தன்னுடைய இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு சொன்னாரு. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல وَإِذَا سَمِعُوا مَا أُنزِلَ إِلَى الرَّسُولِ تَرَى أَعْيُنَهُمْ تَفِيضُ مِنَ الدَّمْعِ مِمَّا عَرَفُوا مِنَ الْحَقِّ. சுப்ஹானல்லாஹ். உண்மையை ஏற்கனவே விளங்கி வைத்திருந்ததின் காரணமாக, உண்மையை ஏற்கனவே தெரிந்திருந்ததின் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை காதுல விழுந்ததுமே அதை ஏற்றுக்கொண்டு கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகிவிட்டார்கள். இன்னும் ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அவங்க இந்த ஹிரக்கல் மன்னனை போல. கடிதம் கையில கிடைச்சிட்டது, அவருக்கு இது உண்மை என்று தெரிய வந்துட்டது, இது ஹக் என்று தெரியும். அந்த கடிதத்தை பார்த்துட்டு ஒரு கதை சொன்னாரு. இமாம் புகாரி அந்த அப்படியே பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹிரக்கல் மன்னன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த கடிதத்தை எழுதினவர் இருக்கிறார் தானே, அவரே ஏண்ட கால் எந்த பூமிக்கு மேல இருக்குதோ அந்த பூமியையும் அந்த நபி ஆட்சி செய்வார், அவருக்கு அந்த பவர் கிடைக்கும், அவர் இந்த இடத்தையும் ஆட்சி செய்வாரு. அர்த்தம் என்ன? ஏண்ட ஆட்சியும் அவருக்கு போய்விடும். அவனுக்கு உண்மை விளங்கிட்டது, அவருக்கு உண்மை தெரியும். அவர் அந்த நேரத்தில் அபூ சுஃபியானுடைய படை, அபூ சுஃபியானுடைய ஒரு வியாபார வர்த்தக கோஷ்டி அங்க இருக்கிறார், ஷாம்ல இருக்கிறாங்க. அவர்கள் அழைத்துக் கொண்டு வர சொல்லி அந்த ஹிரக்கல் மன்னன் அந்த அபூ சுஃபியானிடத்தில் 10 கேள்வி கேட்டான். நபியை பத்தி, சர்தார் ஆலம், தாஜுல் மதீனாவை பத்தி 10 கேள்விகள் கேட்டார்கள். கொஞ்சம் இது ஒரு பயானாக மட்டும் எடுத்துக்கொண்டு போகாம வீடுகளுக்கு போய் ஹிரக்கல் மன்னன் கேட்ட 10 கேள்வி என்ன, அந்த 10 கேள்விக்கும் அபூ சுஃபியான் சொன்ன பதில் என்ன? அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க இல்லை, அவர் காஃபிர், அவர் முஸ்லிமாக இருக்க இல்லை. ஆனா அவர் என்ன சொன்னார் நபியை பத்தி? அந்த அவர் சொன்ன பதிலுக்கு நஜ்ஜாஷி ஹிரக்கல் மன்னன் என்ன சொன்னான்? ஒரு நீண்ட ஹதீஸ். இவர் 10 கேள்வி கேட்டாரு, அவர் 10க்கும் பதில் சொன்னாரு. அந்த 10 பதிலுக்கும் ஹிரக்கல் மன்னனும் பதில் சொன்னான். அதுல முதலாவது ஒரு கேள்வி கேட்டான், وَكَيْفَ نَسَبُهُ فِيكُمْ. அவர் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்துறாரே, அப்படிப்பட்ட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பின்னணி என்னன்னு கேட்டார்கள். குடும்பம் எப்படிப்பட்டது, எந்த வம்சத்தில் பிறந்தவர், எந்த வழியில வந்தவர் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த மாற்று மதத்தை சார்ந்த அந்த அபூ சுஃபியான் என்ன தெரியுமா சொன்னாரு? فَإِنَّهُ ذُو نَسَبٍ. மக்காவுல
அவருடைய குடும்பத்தை போல ஒரு உயர்ந்த குடும்பம் வரவே இல்லை. அந்த குடும்பத்தை போல ஒரு குடும்பம் இருக்க மாட்டாது. அதுதான் குடும்பம். அதுக்கு ஹிரக்கல் மன்னன் சொன்னான், நபிமார்கள் அப்படித்தான், உயர்ந்த குடும்பத்தில் தான் நபிமார்கள் பிறப்பார்கள், உயர்ந்த குடும்பத்தில் தான் பிறப்பார்கள். 10 கேள்வி, 10 பதில், 10 விளக்கம் எல்லாம் நடந்துச்சு. ஆனா கடைசியாக அவனுக்கு இஸ்லாம் நசீபாக இல்ல. உன்னை விளங்கிச்சது, ஹக்கு தெரிஞ்சிச்சது, ஹக்க விளங்கிக் கொண்டான். ஆனா அவன் ஏற்றுக்கொள்ளாம குஃப்ரிலே மௌத்தாகி விட்டான். அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு முன்னே பாதுகாப்பானா. 3வது கடிதம் போயிட்டு சேர்ந்துச்சது கிஸ்ரா என்ற மன்னனுக்கு. அவன் கடிதத்தை கையில எடுத்ததுமே வாசிக்க இல்ல. சில மக்களுக்கு வாசிக்க முடியாது, சில மக்களுக்கு கேட்க முடியாது, சில மக்களுக்கு ஜீரணிக்க முடியாது, சில மக்களுக்கு அதை சுவாசிக்க முடியாது. ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى ابصارهم. காதையும் அல்லாஹ் செவிடாக்கி விட்டான், கண்ணையும் குருடாக்கி விட்டான், வாயும் உள்ளத்தையும் அப்படியே சிந்திக்க செய்யாமல், அதாவது சிந்திக்க முடியாத நிலைக்கு அவர்களை தள்ளிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஹுத்பா, மிம்பர் எதை சொன்னாலும் அது கேட்காது, அது விளங்காது. அது ஏற்கனவே அல்லாஹ் சீல் பண்ணி விட்டான். அவங்களுக்கு உதாரணம் யார் தெரியுமா? இந்த கிஸ்ரா என்ற மன்னனை போல. அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இமாம் புகாரி அப்படியே சொல்றாங்க. இத இந்த கடிதம் கையில கிடைச்சதுமே அவன் கடிதத்தை வாசித்து கூட பார்க்கல. அவன் கடிதத்தை அப்படியே கசக்கி போட்டான். சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால எழுதியிருந்த கடிதத்தை அப்படியே கசக்கி போட்டான். வாழ்க்கையில நபியினுடைய சுன்னாவை யாரும் கசக்கவானும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யாரும் கசக்கிடவானும். மஸ்ஸக, அவன் அப்படியே கசக்கினான். இந்த கையால ஒரு கடிதத்துடைய துண்ட கசக்கினான். இந்த சஹாபிக்கு எப்படி இருக்கும்? அவர் யோசிச்சார், என்ன செய்யணும்? அவர் சொன்னார், எனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய நபியினுடைய கட்டளை என்ன தெரியுமா? கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அவர் திரும்பி போய் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அந்த அவன் அப்படி செய்தான், அவனோட கடிதத்தை கசக்கி போட்டான் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மஸ்ஸகல்லாஹு முல்கஹு கமா மஸ்ஸக ரிசாலதி. இந்த கடிதத்தை கசக்கினது போல அல்லாஹ் அவன் ஆட்சியை கசக்கி போடுவானாக என்று சொல்றேன். நான் பதுவா செய்யல, நான் உண்மையை சொல்றேன். எங்கட வாழ்க்கையில நபியினுடைய சுன்னாக்களை கசக்கினா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை கசக்கிடுவான். இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க டிவோர்ஸ் கூட, குடும்ப பிரச்சனை, சிக்கல். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். எங்கட திருமணத்துல, எங்கட நிக்காஹ்கள்ல, எங்கட குடும்ப வாழ்க்கையில நபியினுடைய சுன்னாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன? என்னிடத்தில் இருக்கோம் நாங்க? சில விடயங்கள் புத்திக்கு கூட படுதில்லைங்க. சில விடயம் புத்திக்கு கூட படுதில்லை. அக்கல் இருக்குதான். இந்த அக்கலை கொண்டு யோசி. வஹிய ஒரு பக்கம் வச்சிட்டு முதலாவது இந்த அக்கலை கொண்டு யோசிங்க பார்ப்போம். எங்கட வீட்டுல ஒரு 20 வருஷம், 18 வருஷம், 19 வருஷம், 22 வருஷம் ஒரு குமரி புள்ள இருக்குது. இந்த புள்ளைய யாராவது ஒருத்தர் ஒளிஞ்சிருந்து வீடியோ பண்ணினா, கேமரா எடுத்து போட்டோ எடுத்தா, ரோட்ல போற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அந்த புள்ளைய ஒளிச்சிருந்து போட்டோ எடுத்தா, அதை நாங்க சகித்துக் கொள்வோமா? பொறுத்துக் கொள்வோமா? என்னெல்லாம் அதுக்கு சண்டை பிடிப்போம், என்னெல்லாம் அதை பத்தி பேசுவோம். அதுக்கு எப்படி எல்லாம் நாங்க சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண் பாதையில போய்கொண்டிருக்கிறாள், ஒரு பெண் தன் வீட்டில் இருக்கிறாள், ஒருவர் முன்னத்து வீட்டிலிருந்து ஒளிச்சி தெரியாம ஒரு வீடியோ எடுத்தாரு. இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிற சமூகம். அதே பொம்பளை புள்ளைய, அந்த புள்ளையோட கல்யாண மண்டிக்கு செய்யற வேலையை பாருங்க பார்ப்போம். ஷோகேஸ் பண்ணி, அழகா உடுப்பாட்டி ஷோகேஸ் பண்ணி, யாரு வேணுமென்றாலும் வீடியோவா, யாரு வேணுமென்றாலும் போட்டோவா, யாருக்கு என்ன கமெண்ட்ஸ் எழுதுவா எல்லாம் எழுதிக்கோங்க. பிரச்சனை இன்றைக்கு ஹலால் உங்களுக்கு. இப்படிப்பட்ட நிலையில எங்கட நபியினுடைய வாழ்க்கையை கசக்கினா அல்லாஹ் வாழ்க்கையை கசக்க மாட்டானா? கொஞ்சம் புத்திய கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். கொஞ்சம் புத்திய கொஞ்சம் யோசிக்க பார்ப்போம். 20 வருஷமா பக்குவமா பாதுகாத்து வளர்த்து, யாருடைய கேமராவிலையும் யாருடைய போன்லையும் இந்த புள்ள பட்டிடப்படாது, இந்த புள்ளைய பாதுகாக்கணும் என்று பாதுகாத்து, அழகா மேக்கப் பண்ணி, உடுக்க வேண்டிய அழகான உடுப்பாட்டி கொண்டைத்து வச்சு, யாரு வேணுமென்றாலும் பக்கத்தில் வந்து நின்று போட்டோ எடுத்து போங்க.
நபியினுடைய சுன்னாவை கசக்கவானம் யாரும். ஹிரக்கல் மன்னன் கசக்கினான் அந்த கடிதத்தை. வந்து சொன்னார் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உங்களோட கடிதத்தை கசக்கி போட்டான். என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மஸ்ஸக்கல்லாஹு முல்கஹு கமா மஸ்ஸக்க ரிசாலத்தி. நான் சொல்றேன் நபியினுடைய சுன்னாவை எங்கட கல்யாணத்துல கசக்கினா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கசக்கி போடுவான். அல்லாஹ் மன்னிப்பானாக. நாங்க செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. அந்த ஹிரக்கல் மன்னனுக்கு சொன்னது அல்லாஹ் அவனுடைய ஆட்சி அல்லாஹ் கசக்கி போடுவானாக. இந்த துஆவை செஞ்சுட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில செய்தி வருகிறது, ஹிரக்கல் மன்ன அந்த கிஸ்ராவுடைய சொந்த மகன் பாப்பாவை கொலை செஞ்சு போட்டார். வாப்பட ஆட்சியை கைப்பற்றத்துக்கு கொலை செஞ்சிட்டாரு. கொலை செஞ்சதுக்கு பிறகு அவன் வாப்பட கொலைக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிட்டு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வாப்பட ஹசானாவுக்குள்ள போனான். வாப்ப என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, வாப்பட சேஃப திறந்தான், வாப்பட ஹசானாவை திறந்தான். அங்க எல்லாம் இருக்குது. அதை பார்த்து அவனுக்கு சரியான ஆச்சரியம், சந்தோஷம். அதுல ஒரு மருந்து வச்சிருந்தாரு, ஒரு போத்தல்ல நல்ல ஒரு மருந்து. அந்த மருந்து என்ன தெரியுமா? அதுல எழுதி இருக்குது அந்த மருந்துல, இந்த மருந்து தாஉன் யன்ஃபஉ லில்ஜிமா. இது இந்த மருந்தை குடிச்சா இது வந்துட்டு இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும், இது ரொம்ப இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லி அந்த மருந்து அந்த போத்தல் எழுதி வச்சிருக்குது. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? அதை எடுத்து குடிச்சான். அவனுக்கு அதுக்கு தேவை. ஆனா அது உள்ளுக்கு இருந்தது அந்த மருந்தல்ல, நஞ்சி. என்ன நபியினுடைய துஆ, ஒன்னு அல்லாஹ் கசக்குவான் அல்ல, உன் ஆட்சி அல்லாஹ் கசக்குவான் என்று சொல்லி இது அவன் குடிச்சான். அவன் செத்துட்டான். அவன் செத்தத்துக்கு பிறகு அவன் ஆட்சிக்கு அடுத்த வாரிசாக வந்தது ஒரு பொம்புல. அப்பதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யுஃப்லிஹு கௌமுன் வல்லவ் அம்ரஹும் இலா இம்ரஅத்தின். எந்த சமூகத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் இருப்பாளோ அந்த சமூகம் வெற்றி பெற மாட்டாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத கொஞ்சம் உலமாக்களுக்கு சொல்றேன், எடுத்து உலமாக்கள் இந்த மக்களுக்கு இதை சொல்லுங்க. நபியினுடைய வாழ்க்கையை கசக்கினா அல்லாஹ் எங்களே கசக்கிடுவார் என்று சொல்லி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகாக இதை எங்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க. இதுதான் சினார், இதுதான் சாரா அம்சம். ஒன்றே நஜ்ஜாசிய போல வாழ்ந்துடலாம். நபியினுடைய வார்த்தையா, சமிஅனா வஅதஅனா, கேட்டோம் வழிபட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. நபியினுடைய வார்த்தையா, நாங்க ஆய்வு செய்வோம், ஆராய்ச்சி செய்வோம், படிப்போம், ஸ்டடி செய்வோம், ரிசர்ச் செய்வோம் என்று கொண்டே இருப்பீங்க. அதிலேயே கபருக்கு போய்த்திடுவோம். அமல் செய்ய பாக்கியம் கிடைக்க மாட்டாது. மூணாவது ஒரு கட்டம் இருக்குது, அதை கசக்கி அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுடுறது. அல்லாஹ் அப்படி போட்டா எங்கட வாழ்க்கையும் அல்லாஹ் அப்படியே போட்டுடுவான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மகத்தான நல்ல விடயங்களை பற்றி பேசக்கூடிய இந்த மாதத்துல படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் சொன்னார்களோ வாழ்க்கையில அவைகளை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. ஏனென்றா நபியினுடைய வருகை ஒரு நிஅமத். சூரத் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன. முஃமின்களுக்கு அல்லாஹ் ஒரு நிஅமத் செய்திருக்கிறான். மன்ன நிஅமத், ஒரு அருள், ஒரு பாக்கியம். எனக்கு உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? எனக்கு உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் ஒருவனாக பிறப்பதற்கு கிடைச்ச பாக்கியம். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். முஃமின்கள் மீது அல்லாஹ் கருணை காட்டி விட்டான். அல்லாஹ் இரக்கம் காட்டி விட்டான். எப்படி இரக்கம் காட்டினான்? இன் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களில் இருந்தே ஒரு ரசூலை, ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவர் எங்களுக்கு வந்து என்னோட வாப்பா எங்களுக்கு சொல்லி தந்தத்தை விடவும், என்னோட உம்மா எங்களுக்கு சொல்லி தந்தத்தை விடவும், என்னோட உஸ்தாதுமார்கள் எங்களுக்கு சொல்லி தந்தத்தை விடவும் அழகான ஒரு வாழ்க்கையை சொல்லி தந்தது மட்டுமல்ல, வாழ்ந்தும் காட்டினார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், வாழ்ந்து காட்டினார்கள். எனவே ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை 63 வருஷ வாழும் வாழ்க்கைத்தான். ஆனா பேசி முடிக்க முடியாது. அலி ரலியல்லாஹு தஆலா இடத்தில் ஒருத்தர் வந்து சொன்னாரு, யா அமீருல் முஃமினீன் அவர்களே, எனக்கு உங்களோட மாமா, உங்களோட பேர பிள்ளைட அப்பா, ஹசன் ஹுசைன் அப்பா தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
பாத்திமத்து ஸஹ்ராவுடைய வாப்பதானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிய, அந்த ரசூல, அந்த மனிதரை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் என்று கேட்டாரு. சிஃபி, எனக்கு வர்ணிங்களேன். அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர்? சிஃபிலி, அவர் சொன்னார் யாரு? அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னாரு, சரி நான் நபியை பத்தி உனக்கு என்ன மட்டும் சொல்ல பார்க்கிறேன், முயற்சி செய்றேன் சொல்றதுக்கு, எனக்கு நீ ஒரு வேலை செய்வியா? என்ன தெரியுமா செய்யணும்? சிஃபிலி மதா அத்துன்யா ஹத்தா அஸிஃப லக அக்லாகஹு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்குணங்களை, நற்பண்புகளை உங்களுடன் நான் பரிமாறிக்கொள்வதற்கு முன்னால நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டார். உலகம், நாங்க வாழ்ற உலகம் எவ்வளவு அழகானது. பச்சை இருக்குது, தண்ணீர் வளம் இருக்கிறது, உலகத்தில் எத்தனையோ வளங்கள் இருக்கிறது, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகள் சுப்ஹானல்லாஹ் கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. மலை பிரதேசங்களுக்கு போனால் மலையாக இருக்குது, கடல் பிரதேசங்களுக்கு போனால் கடற்கரை அழகாக இருக்கிறது, வானத்தை பார்த்தா வானம் அழகாக இருக்கிறது, எதை பார்த்தாலுமே ரொம்ப அழகா இருக்குதானே. அப்படிப்பட்ட உலகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் என்று சொல்லி அந்த மனிதனிடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னாரு, قال الرجل لا يتيسر لي ذلك. எனக்கு இந்த உலகத்தை என்னால் வர்ணிக்க முடியாது, வர்ணனைகளுக்கு அப்பால் பட்டது. எனக்கு தெரியாத உலகம் எவ்வளவு இருக்கிறது, நான் பார்க்காத அழகு, பார்க்காத காட்சி, பார்க்காத கோலங்கள் சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தில் எவ்வளவு இருக்கிறது. அந்த உலகத்தை என்னால் ஒரு சில வினாடிகளில், ஒரு சில நாட்களில் வர்ணித்து விட முடியாது, அது பார்ப்பதற்கு ஆச்சரியமானது என்று சொல்லி அந்த மனிதர் சொன்ன சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆச்சரியமான கதை சொன்னார்கள். அஜஸ்த அன் வஸ்ஃபி மதாஇத் துன்யா. உலகத்தை வர்ணிப்பதற்கே உன்னால முடியாமல் போய்விட்டது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த உலகத்தை பத்தி, குல் மதாஉத் துன்யா கலீல். இந்த உலகத்தினுடைய அழகு, உலகத்தினுடைய நிஅமத்துகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்று அல்லாஹ் சொன்ன உலகத்தை உன்னால் வர்ணிக்க முடியாது என்று சொன்னால், இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே, ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அழகான, ஒரு காத்திரமான ஒரு பண்பாடு, ஒரு அஹ்லாக்கு, ஒரு குணம் நிறைந்த மனிதர் என்று நபியை பார்த்து சொன்ன அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு நான் எப்படி அப்ப நபியை வர்ணிக்கிறது? அல்லாஹ் மதாஉன் கலீல் என்று சொன்ன உலகத்தையே உன்னால வர்ணிக்க முடியாது என்று சொன்னால், இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட அந்த நபியை நான் எப்படி வர்ணிப்பது? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நிஅமத்து தான், ஒரு அருள் தான் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு அல்லாஹ் நபியாக தந்தது, நபியாக அனுப்பி வைத்தது. அவர்கள் வந்த நாள், அவர்கள் வாழ்ந்த நாட்கள், அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மறுஉலக வாழ்க்கையை ஆரம்பித்த நாள் அனைத்துமே அருள் செய்யப்பட்ட நாட்கள். ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். சின்ன குழந்தை, கை குழந்தை, மதல குழந்தை, பேச தெரியாத குழந்தையாக இருக்கிற நேரத்தில் கூட அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? قال اني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا مباركا என்று சொல்லிக் கொண்டு வந்து சொன்னார்கள், சலாமுன் அலைய யௌம வுலித்து. நான் பிறந்த நாளும் எனக்கு சலாமத்தாக இருக்கட்டும், நான் பிறந்த நாளும் எனக்கு சாந்தி சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மௌத்தாகி போற நாளும் சாந்தி சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும், நான் கபர்ல இருந்து எழுப்பாட்டப்படக்கூடிய நாளும் எனக்கு சாந்தி சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த உடனேயே சொன்னார்கள், பிறப்பை பற்றி பேசினார்கள். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் குர்ஆன்ல சூரா மரியம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஸலாமுன் அலைஹி யௌம வுலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. அவர்களின் மீதும் அவர்கள் பிறந்த நாள், மௌத்தாகிற நாள், கபரில் எழுப்பாட்டப்படுற நாள் அனைத்தையுமே ஹஜ்ரத் யஹ்யாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாந்தி சமாதானம் நிறைந்த நாளாக ஆக்கி வைப்பானாக என்று அவர்கள் பிறந்த நாளை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை, யஹ்யாவுடைய பிறப்பை அல்லாஹ் குர்ஆனில் சாந்தி சமாதானம் நிறைந்த நாளாக ஆக்கி வைப்பானாக என்று அல்லாஹ் பிரார்த்திப்பான் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்டாங்க நபியிடத்துல, ரெண்டு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், திங்கட்கிழமை நீங்க ஏன் நோன்பு நோக்குறீங்கன்னு சொல்லி, திங்கட்கிழமை நாள் அன்று நீங்க ஏன் நோன்பு நோக்குறீங்கன்னு கேட்டாங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சொன்னாங்க, ذاك يوم ولدت, அது நான் பிறந்த நாள் என்று சொன்னாங்க. நான் உலகத்துக்கு வந்த நாள், அந்த நாள் தான் எனக்கு வஹி வர ஆரம்பிச்சது. நான் பிறந்த நாள் அது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், யௌம வுலித்து, நான் அது பிறந்த நாள்.
அன்னைக்கு தான் எனக்கு வஹி வந்துச்சு. இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என்னுடைய அமல்கள் அனைத்தும், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும், நான் செய்த நல்லவைகள் கெட்டவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு முன்னால சமர்ப்பிக்கப்படுற நாள். எனவே அந்த நாள் நான் நோம்பாளியாக இருக்க விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹுடைய வருகை அதை பற்றியும் படிக்க வேண்டும், வாழ்க்கையையும் படிக்க வேண்டும். படித்து மட்டும் முடிப்பதல்ல, அதன் பிரகாரம் வாழ்வதற்கு பழக வேண்டும். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். நான் இந்த பள்ளிக்கு வரும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். உங்கள பக்கத்துல ஒரு சேர்ச்சும் இருக்குது, உங்களுக்கு பக்கத்துல ஒரு கோயிலும் இருக்குது, உங்களுக்கு பக்கத்துல ஒரு பௌத்த விகாரையும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனா முனவ்வராவுல யூதர்களும் வாழ்ந்தார்கள், கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள், மஜூசிகளும் வாழ்ந்தார்கள், முஷ்ரிக்கீக்களும் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இவர்களுடன் வாழ்ந்தார்கள், எப்படி அரவணைத்தார்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. நாங்க எங்களோட மார்க்கத்தை எங்களுக்கு பின்பற்றுவதற்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கிறது போல அந்த மார்க்கத்தை பின்பற்றத்துக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளரேஷன் பண்ணினாங்க. நாங்க இப்படித்தான் வாழுவோம், நாங்களும் நீங்களும் பெரிய ஒரு சுகரை கட்டி இந்த பக்கம் நீங்க யாரும் வரவானம், அந்த பக்கம் நாங்க யாரும் வரமாட்டோம் என்று சொல்லி ஒரு ஃபயர்வால் கட்டி வாழாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சமூகத்துக்கு இடையில பாலம் அமைச்சாங்க. பாலங்களை கட்டினாங்க. பள்ளிக்கும் பன்சலுக்கும், பள்ளிக்கும் கோயிலுக்கும், பள்ளிக்கும் சேர்ச்சுக்கும் இடையில பாலம். நாங்க எப்படி வாழணும்? வலா தஸுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். நாங்க இருக்கிற மார்க்கம் உண்மையான மார்க்கம், அது சத்தியம், அது பொய் இல்ல, அது உண்மையான இறைவன், கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாங்க வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு மற்றவர்களை திட்ட முடியாது, மற்றவர்களை சபிக்க முடியாது, மற்றவர்களை ஏச முடியாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரையும் ஏச வேண்டாம். ஏண்டா உங்களை பள்ளிக்கு அனுப்பினதும் நான், அவங்களை அங்க அனுப்பினதும் நான். உங்களுக்கு இதை முடிவு செய்ததும் நான், அவர்களுக்கு அதை முடிவு செய்ததும் நான். இங்க உங்களோட விருப்பத்தில் நீங்க வர இல்ல. நீங்க ஒரு முஸ்லிமான உம்மக்கு வாப்பக்கு பிறந்தீங்க, உங்களுக்கு இந்த இடத்தை காட்டி தந்தாங்க. இது நீங்க தேடி வந்த இடம் இல்ல. அதனால எந்த ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரரையும் அந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும், அந்த கண் கொண்டு பார்க்க வேண்டும். இவர்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், இவர்களுக்கும் தீன் கிடைக்க வேண்டும், இவர்களும் நல்லவர்களாக மாற வேண்டும். அதுக்காக வேண்டி நான் சேர்ந்து வாழுகிறேன், அதற்காக வேண்டி அவர்களை அரவணைக்கிறேன். மனித நேயம் உலகத்தில் வாழ வேண்டும், சகோதரத்துவம் உலகத்தில் வாழ வேண்டும். அதுக்காக வேண்டி நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த மதீனாவாக இந்த ஊரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக, இந்த பிரதேசங்களையும் ஆக்கி வைப்பானாக, இந்த நாட்டையும் ஆக்கி வைப்பானாக. மதீனாவுடைய சூழல், மதீனாவுடைய பிரகாசம், மதீனாவுடைய அமல், மதீனாவுடைய விட்டுக் கொடுப்பு, மதீனா முனவ்வராவுடைய மன்னிப்பு, மதீனா முனவ்வராவுடைய கருணை, மதீனா முனவ்வராவுடைய அனைத்தும் நிறைந்த பூமிகளாக உலகத்துடைய எல்லா கிராமங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பை நசீபாக்குவாயாக, அன்பை நசீபாக்குவாயாக, அவர்களின் மீது கருணையை நசீபாக்குவாயாக. அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டு அவர்களை வாழ்க்கையுடைய முன்னோடியாக ஆக்கி வாழ்வதற்கு துணை புரிவாயாக. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உன்னுடைய துணையும் உன்னுடைய அருளும் உன்னுடைய கருணையும் இல்லாமல் சாத்தியப்பட மாட்டாது யா அல்லாஹ். எனவே நம் அனைவரையும் யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தின் பிரகாரம் வாழ்ந்து, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முஹப்பத்துடன் வாழ்ந்து, அவர்களை பின்பற்றிய நிலையில் வாழ்ந்து உலகத்துக்கு சலாம் சொல்ல துணை புரிவாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.